நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கடன் பாரத்துல நீங்க மூழ்கி கிடக்குறீங்களா? இந்த கடனை அடைப்பதற்கான வழியே எனக்கு இல்லை, சூழ்நிலை இருக்குமா இருக்காதா, நான் சம்பாதிக்கிற இந்த பணம் எல்லாம் என் வீட்டு செலவை பார்க்கறதுக்கே சரியா இருக்குது, இதுக்கு மேல நான் இந்த கடனையும் இந்த வட்டியை நான் எப்படி அடைக்க போறேன் என்று சொல்லி பலவிதமா மனக்குழப்பத்துல நீங்க இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஐஸ்வர்யமும் கனமும் வரும் என்று. இந்த ஜெபத்திற்கு பிறகு உங்க கடன் அடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். நிச்சயமாய் கடவுள் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். இந்த கடன் என்கிற பல வருஷ போராட்டத்திலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், என் கூட சேர்ந்து ஜெபிங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெப நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடன் என்கிற மிகப்பெரிய கொடிய பாரத்திலிருந்து என் குடும்பத்திற்கு விடுதலையை கொடும். இந்த கடன் பாரத்தினால நான் இருக்கவே வேண்டாம், நான் சாகிறதே மேல் என்று சொல்லி பல முறை நினைத்திருக்கிறாங்கப்பா. இந்த தற்கொலை என்கிற எண்ணங்களில் இருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. கடன் முழுவதும் அடைத்து தீரட்டும். என் பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் என் வீட்டு செலவை பார்க்கறதுக்கே சரியா இருக்குது, இனி நான் என்ன செய்ய போறேன், இனி நான் என்ன பண்ண போறேன், ஐயோ பல வருஷமா இந்த பிரச்சனை என் குடும்பத்துல தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கப்பா. என் தகப்பன், இந்த கடனில் இருந்து முழுமையான விடுதலையை ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்துல நாங்க மன்றாடுகிறோம். நிச்சயமாய் என் குடும்பத்தை நீர் சாட்சியாய் நிறுத்த போகிறீர். உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக ஆண்டவரே நீர் வளர பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். கடன் என்கிற கொடிய பாரத்திலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலையை என் தகப்பன் நீர் கொடுத்தீர் என்று இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை பண்ணுகிறேன். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் உங்கள் கடனில் இருந்து அவர் விடுதலையை கொடுப்பார். உங்களுடைய தனிப்பட்ட ஜெப குறிப்புகளை கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்க எழுதி அனுப்புங்க. கமெண்ட்ல உங்களுக்கு என்ன ஜெபம் தேவை என்பதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமாய் உங்களுக்கு பதில் உண்டு. God bless you.